நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது NN TV. சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். NN TV. திருவாசகத்துக்கு உருகார், ஒரு வாசகத்திற்கும் உருகார் என்பதை நாம் அனைவரும் உணர்ந்ததே. திருவாசகத்தை காட்சிப்படுத்தும் நிகழ்வு தற்பொழுது நடைபெற இருக்கிறது. இதை மதுரை நகரத்தார் சங்கம் நிகழ்த்தவிருக்கிறது. மணிமேகலை பழனியப்பன் மகளிர் சங்க தலைவி வாயிலாகவும், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் மேனாள் தலைவர் முனைவர் அங்கையர்கண்ணி தேவகோட்டையைச் சேர்ந்தவர்களும், இதை இணை செயலாளர்களாக சிட்டால் கிருஷ்ணன், பார்வதி பத்மநாபன், மெய்யம்மை நாச்சியப்பன், ருக்மணி சொக்கலிங்கம், விசாலாட்சி கண்ணப்பன், அழகுமாணிக்கம், மணிமேகலை கண்ணப்பன், கண்ணாத்தாள் சுவாமிநாதன், கற்பகம் சுப்பிரமணியம், மீனா சுப்பிரமணியம், நித்யா சோமசுந்தரம், செல்வி காயத்ரி சோமசுந்தரம், ஓயல் அன்னபூரணி உலகப்பன் ஆகியோர் ஒருங்கிணைக்க, மிருதங்கத்திற்கு உறுதுணையாக சரவணன் மதுரை அவர்களும் ஒருங்கிணைக்க இனிதே தொடங்குகிறது திருவாசகத்தை காட்சிப்படுத்துதல். வாங்கள் அனைவரும் கண்டு களிப்போம். அனைவருக்கும் அன்பான மதிய வணக்கம். திருவாசகம் இங்கு ஒரு கால் ஓதின் கருங்கள் மனமும் கரைந்துருக, கண்கள் தொடுமணர் கேணியில் சுரந்து நீர்ப்பாயும் என்பார் சிவபிரகாசர். திருவாசகம் இறைவனின் பெருமை பற்றி பேசுவதோடு அவன் மாணிக்க வாசகருக்கு அருள் செய்தமை பற்றியும் பேசுகிறது. இறைவனின் எளிவந்த தன்மை பற்றி பேசுவதோடு அடிகளாருக்கு அருள் செய்தமை பற்றியும் பேசுகிறது. ஒரு நாடு முன்னேற்றம் பெற வேண்டுமானால் அந்நாட்டில் உள்ள மகளிர் முன்னேற்றம் பெற வேண்டும் என்பது இற்றை நாள் சமுதாய இயலார் கண்ட உண்மையாகும். மகளிர் முன்னேறாத நாடு முழு முன்னேற்றம் அடைய முடியாது என்ற இற்றை நாள் கண்டுபிடிப்பை அன்றே அறிந்திருந்த அடிகளார் மகளிருக்கு இறை உணர்வை ஊட்டுவதே அவர்கள் முன்னேற்றத்துக்கு வழி என கண்டார். அதனை அறிவுரையாக கூறாமல் அவர்கள் விளையாடும் விளையாட்டு பாடல்களிலேயே அந்த அருங்கருத்தை புகுத்தினார். அந்த விளையாடல்களில் சிலவற்றை விரைவில் 600வது முற்றோதலை காணப்போகும் மதுரை மகளிர் காட்சியாக தரப்போகிறோம். வாருங்களேன் பார்க்கலாம். முதலில் திருவெம்பாவை. திருவெம்பாவையில் கன்னி பெண்கள் மார்கழி மாதத்தில் விடியற் காலையில் ஒருவரை ஒருவர் எழுப்பிக் கொண்டு சென்று குளத்தில் நீராடி இறைவனை வழிபடுவது பேசப்படுகிறது. தங்களுக்கு நல்ல கணவன் வேண்டும் என்று விரும்புவது தன்னலமாக இருந்தாலும் நாட்டில் மழை பெய்ய வேண்டும் என்று வேண்டுவது பொது நலன் பேணுவதாகும். அந்த இளமை பருவத்திலேயே தன்னலத்தோடு பொது நலத்தையும் பேணும் இயல்பு அவர்களுள் வளர்வதை இப்பதிகம் காட்டுகின்றது. ஒரு பெண் உறங்குகிறாள், இல்லை உறங்குவது போல் நடிக்கிறாள். உறங்கிவிட்டால் சிவன் அவள் நினைவை விட்டு போய்விடுவான் என்ற பயம் அவளுக்கு. பெண்கள் வருகிறார்கள், அப்பெண்ணை எழுப்புகிறார்கள். நடப்பதை பாருங்களேன். முத்தன்ன வெண்ணகையாய் முன் வந்தெதிரெழுந்தன் அத்தனானந்தன் அமுதன் என்றள்ளூரி தித்திக்க பேசுவாய் வந்துன் கடை திறவாய் பத்துடையீர் ஈசன் பழவடியீர் பாங்குடையீர் புத்தடியோம் புன்மை தீர்த்து கொண்டாள் பொல்லாதோ எத்தோ நின் அன்புடைமை எல்லோ மாறியோமோ சித்தம் அழகியார் பாடாரோ நம் சிவனை இத்தனையும் வேண்டும் எமக்கேலோர் எம்பாவாய்.
இன்னும் மறவத்தாள் தங்கள் மலம் கழுவா வந்து சாதலினாள் எங்கள் பிராட்டியும் எங்கோனும் ஒன்றிணைந்த பொங்கு மழுவில் புகப்பாய்ந்து பாய்ந்து நம் சங்கம் சிலம்ப சிலம்பு கலந்தார்ப்ப பொங்கைகள் பொங்க குடையும் புனல் பொங்க பங்கைய பூம்புணல் பாய் ஆடேலோரெம்பாவாய் காதார் குழையாட பைம்பூன் களனாட கோதை குழலாட வண்டின் குழாமாட சீத புனல்லாடி சிற்றம்பலம் பாடி வேத பொருள் பாடி அப்பொருளாமா பாடி ஜோதி திறம்பாடி சூழ்கொன்றை தார் பாடி ஆதித்திரம் பாடி அந்த மாமா பாடி பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய்வளைதன் பாதத்திரம் பாடி ஆடேலோரெம்பாவாய் போற்றி அருளுகனின் ஆதியாம் பாதமலர் போற்றி அருளுகனின் அந்தமாம் செந்தளிர்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாதம் போற்றி எல்லா உயிர்க்கும் போகமாம் பூங்கழல்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராம் இணையடிகள் போற்றிமால் நான்முகனும் காணாத புன்னரிகம் போற்றிய முய்ய ஆட்கொண்டருளும் பொன்மலர்கள் போற்றிய மார்கழி நீர் ஆடேலோரெம்பாவாய் திருப்பொற்சுன்னம் அடிகளாரின் திருப்பொற்சுன்னம் எல்லா உயிர்கட்கும் தலைவனாகிய இறைவனின் புகழை உரலில் எதிரெதிராக நிற்கும் பெண்கள் பாடிக்கொண்டே மாறி மாறி இடிக்கும் தாளகதியில் அமைந்துள்ளது. மனம் இறையன்பில் மூழ்கி இருந்து இறைவனின் புகழை பாடுகின்றது. திருப்பெருந்துறையில் இறைவனால் ஆட்கொள்ளப்பட்ட அனுபவத்தை உலக்கை இடிக்கும் ஒரு பெண்ணின் மீது ஏற்றி கூறுவதாக இப்பதிகம் அமைந்துள்ளது. ஆடிப்பாடி வேலை செய்தால் அலுப்பு இருக்காது, அதில் ஆணும் பெண்ணும் சேராவிட்டால் அழகு இருக்காது. பெண்கள் கூடி நின்று தாள கதிக்கேற்ப பொற்சுண்ணம் இடிக்கிறார்கள். 2 பெண்கள் சுண்ணம் இடிக்க 2 பெண்கள் சுண்ணத்தை கொட்டானில் சேர்க்கிறார்கள். வட்டமாக நின்று கும்மி அடித்துக் கொண்டு தென்னாடுடைய சிவனின் புகழை பாடி பரவுகின்றார்கள். வாருங்களேன், மறந்து போன காட்சியை கண்டு களிப்போம். முத்து நல் தாமம் பூ மாலை தூக்கி முளை கூடம் தூபம் நல் தீபம் வைமின் சக்தியும் சோமியும் பார்மகளும் நாமகளோடு பல்லாண்டு செய்மின் சித்தியும் கௌரியும் பார்ப்பதியும் கங்கையும் வந்து கவரி கொள்மின் அத்தனையான நம் ஆணை பாடி ஆட பொன் சுண்ணம் இடித்து நாமே அத்தனையான நம் ஆணை பாடி ஆட பொன் சுண்ணம் இடித்து நாமே. நாம் பூயியல் வசடை எம்பிறக்கு பொன்றிரு சுண்ணம் இடிக்க வேண்டும். மாவின் படுவயிரான கண்ணி வாமீன்கள் வந்துடன் பாடுமின்கள் கூவுமின் தொண்டர் புறம் நிலமே குனிமின் தொழுமின் எம் கோணின் கூத்தன் தேவியும் தானும் வந்து எம்மையாள செம்பொன்றை சுண்ணம் இடித்து நாமே. தேவியும் தானும் வந்து எம்மையாள செம்பொன்றை சுண்ணம் இடித்து நாமே. சூடகம் தோல்வழை ஆர்ப்ப ஆர்ப்ப தொண்டர் குளம் எழுந்தார்ப்ப ஆர்ப்ப நாடவர் நம் தம்மை ஆர்ப்ப ஆர்ப்ப நாமும் அவர் தம்மை ஆர்ப்ப ஆர்ப்ப பாடகம் மெல்லடியாகும் மங்கை பங்கினன் எங்கள் பராபரனுக்கு ஆடக மாமலை அண்ணன் கோவுக்கு ஆட பொன் சுண்ணம் இடித்து நாமே.
நாடக மாமலை அண்ண கோவுக்கு ஆட பொன் சொன்னம் இடித்து நாமே முத்தணி கொங்கைகள் ஆட ஆட மைகுழல் வண்டி நாம் ஆட ஆட சீதம் சிவனோடு ஆட ஆட செங்கையில் கண்பணி ஆட ஆட பித்த வீரனோடு ஆட ஆட பிறவி பிறரோடு ஆட ஆட அத்தன் கருணையோடு ஆட 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 பொன் சொன்னம் இடித்து நாமே அத்தன் கருணையோடு ஆட 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 பொன் சொன்னம் இடித்து நாமே அயந்தலை கொண்டு சென்று ஆடல் பாடி அருக்கனியை ஏறு பறித்தல் பாடி கைந்தனை கொஞ்சூரி போர்த்தல் பாடி காலனை காலால் உதைத்தல் பாடி ஏழையணி பூரம் ஏதல் பாடி ஏழையடியோமை ஆண்டு கொண்ட நைந்தனை பாடி நின்று ஆடி ஆடி நாதற்கு சொன்னம் இடித்து நாமே நைந்தனை பாடி நின்று ஆடி ஆடி நாதற்கு சொன்னம் இடித்து நாமே வேதமும் வேள்வியும் ஆயினார்க்கு மெய்மையும் பொய்மையும் ஆயினார்க்கு ஜோதியும் ஆயிருள் ஆயினார்க்கு துன்பமும் இன்பம் ஆயினார்க்கு பாதியுமாய் முற்றம் ஆயினார்க்கு பந்தமுமாய் வீடும் ஆயினார்க்கு ஆதியும் அந்தமும் ஆயினார்க்கு ஆட பொன் சொன்னம் இழித்து நாமே ஆதியும் அந்தமும் ஆயினார்க்கு ஆட பொன் சொன்னம் இழித்து நாமே இளமகளிர் உருண்டையாக உள்ள பந்து வடிவான காய்களை 3 அல்லது 5 என்ற அளவில் கையில் எடுத்துக்கொண்டு அவற்றை மேலே தூக்கி போட்டு தரையில் விழாமல் பிடித்து ஆடும் ஆட்டம் அம்மானை எனப்படும். எங்கள் சங்க மகளிர் ஒவ்வொருவரும் கையில் 3 காய்களை வைத்துக்கொண்டு மேலே போட்டு கீழே விழாமல் லாவகமாக பிடிக்கிறார்கள். இது ஒரு தாள கதிக்கு உட்பட்டது. நமக்கு தெரிந்த சொட்டாங்கல் ஆட்டம்தான், பாருங்களேன். தினத்தந்தினா தானா தினத்தந்தினா தானா தினத்தந்தினா தானா தினத்தந்தினா தினத்தந்தினா தானா தினத்தந்தினா தானா தினத்தந்தினா தானா தினத்தந்தினா செங்கண்ணெடுமாலும் சென்னிடந்தும் காண்பறிய பொங்கு மலர் பாதம் போதலத்தே போந்தருளி செங்கண்ணெடுமாலும் சென்றிடந்தும் காண்பறிய பொங்கு மலர் பாதம் போதலத்தே போந்தருளி எங்கள் பிறப்பருத்தின் எந்தரமும் ஆட்கொண்டு தெங்கு திரள் சோலை தென்னன் பெருந்துரையான் தினத்தந்தினா தானா தினத்தந்தினா தானா தினத்தந்தினா தானா தினத்தந்தினா பராவிசும்புள்ளார் பாதாளத்தார் புறத்தார் ஆறாலும் காண்டற்கு அறியான் எமக்கெளிய பாரார் விசும்புள்ளார் பாதாளத்தார் புறத்தார் ஆறாலும் காண்டற்கு அறியான் எமக்கெளிய பேராளன் தென்ன பெருந்துரையான் பிச்சேற்றி வராவழியருளி வந்தன் குளம் புகுந்தான் தினத்தந்தினா தானா தினத்தந்தினா தானா தினத்தந்தினா தானா தினத்தந்தினா மின்னாளும் தேவர்க்கு மேலாய வேதியனை மண்ணாலும் மன்னவர்க்கு மாண்பாகி நின்றானை மின்னாலும் தேவர்க்கு மேலாய வேதியனை மண்ணாலும் மன்னவர்க்கு மாண்பாகி நின்றானை தன்னார் தமிழடி தன் பாண்டி நாட்டானை பெண்ணாலும் பாகனி பேரு பெருந்துரையான் தினத்தந்தினா தானா தினத்தந்தினா தானா தினத்தந்தினா தானா தினத்தந்தினா உணராய் உயிர்
கட்டியுமாய் ஊனாய் உயிரா உணர்வாய் என் உள் கலந்து தேனாய் அமுதமுமாய் தீங்கரும்பின் கட்டியுமாய் ஆனாரிவாய் அளவிறந்த பல்லுயிர்க்கும் கோணாகி நின்ற கூறுது காணம்மானாய் தினத்தினாம் தானா தினத்தந்தினாம் தானா தினத்தந்தினாம் தானா தினத்தந்தினாம் முன்னானை மூவர்க்கம் முற்றுமாய் முற்றுக்கும் பின்னானை பிஞகனை பேணு பெருந்துரையான் முன்னானை மூவர்க்கம் முற்றுமாய் முற்றுக்கும் பின்னானை பிஞகனை பேணு பெருந்துரையான் மன்னானை வானவனை மாதியனும் மாதியனை அண்ணானை அம்மானை பாடுதுங்கான் அம்மானாய் அண்ணானை அம்மானை பாடுதுங்கான் அம்மானாய் தினத்தந்தினாம் தானா தினத்தந்தினாம் தானா தினத்தந்தினாம் தானா தினத்தந்தினாம் தினத்தந்தினாம் தானா தினத்தந்தினாம் தானா தினத்தந்தினாம் தானா தினத்தந்தினாம். மாணிக்க வாசகரின் ஈடு இணையற்ற திருவாசகம் என்ற அமுத கடலில் பல பாடல்கள் மகளிரை நோக்கியே பாடப்பெற்றுள்ளன. பூ பறித்தல், பூ கிள்ளுதல், பூ கொய்தல் என்ற பல சொற்கள் பழக்கத்தில் இருப்பினும் ஒவ்வொன்றும் ஒரு தனி பொருளை பெற்றுள்ளது. ரோஜா முதலிய செடிகளில் பூக்கும் பூவை எடுப்பதை பூ பறித்தல் என்றும், தரையில் படர்ந்திருக்கும் கொடிகளில் உள்ள பூவை எடுப்பதை பூ கிள்ளுதல் என்றும், மரம் பந்தல் ஆகியவற்றில் உயர்ந்து படர்ந்திருக்கும் கொடிகளில் உள்ள பூவை எடுப்பதை பூ கொய்தல் என்றும் கூறுவர். நம் மகளிர் புறப்பூசைக்காக வள்ளிக்கொடியில் பூக்களை கொய்கிறார்கள். கொய்யும் போது இறைவனின் பெருமையை பாடுகிறார்கள். பூ கொய்யும் காட்சியை இப்போது காணலாம். தந்தானே தானனே தானானே தானனே தானானே தானனே தானானே தானனே இணையா திருவழி என் தலை மேல் வைத்தழுமே துணையான சுற்றங்கள் அத்தனையும் துறந்தொழித்தேன். அணையார் புனல்தில்லை அம்பலத்தே ஆடுகின்ற புனையாளன் சீர்பாடி பூவள்ளி கொய்யாமோ பூவள்ளி கொய்யாமோ பூவள்ளி கொய்யாமோ எந்தாய் சுற்றம் மற்றுமெல்லாம் என்னுடைய பந்தமருதனை ஆண்டு கொண்ட பாண்டி பிரான் அந்த இடைமருதில் ஆனந்த தேனிருந்த பொந்தை பரவினா பூவள்ளி கொய்யாமோ பூவள்ளி கொய்யாமோ பூவள்ளி கொய்யாமோ. தேனாடு கொன்றை சரக்கணிந்த சிவபெருமான் உனாடி நாடி வந்து உள்புகுந்தான் உலகர் முன்னே நானாடி ஆடி நின்று ஓலமிட நடப்பயிலும் வானாடர் கோவுக்கு பூவள்ளி கொய்யாமோ பூவள்ளி கொய்யாமோ பூவள்ளி கொய்யாமோ. வணங்க தலை வைத்து வார்கடல் வாழ் வாழ்த்த வைத்து இனகத்தன் சீரடியார் கூட்டமும் வைத்து எம்பெருமான் அணங்கோடு அணிதில்லை அம்பலத்தே ஆடுகின்ற குணங்கூர பாடினா பூவள்ளி கொய்யாமோ பூவள்ளி கொய்யாமோ பூவள்ளி கொய்யாமோ. மாவார ஏறி மதுரை நகர் புகுந்தருளி தேயாத கோலம் திகழ பெருந்துரையான் கோவாகி வந்தெம்மை குச்சேவல் கொண்டருளும் பூவார் கடல் பரவி பூவள்ளி கொய்யாமோ பூவள்ளி கொய்யாமோ பூவள்ளி கொய்யாமோ. மாணிக்க வாசகர் திருப்பெருந்துறையில் அந்தணராக வந்த இறைவனால் ஆட்கொள்ளப்பட்டார். மீண்டும் மீண்டும் திருப்பெருந்துறை காட்சியை காண அடியார் மனம் ஏங்குகிறது. அந்த ஏக்கத்தில் பிறக்கும் ஆசையை
அடியார் நடுவுள் இருக்கும் அருளை புரியாய் என்று காட்டுகிறார். தமக்கு அருள் செய்வதற்கு அவன் கடமைப்பட்டவன் என்று நினைவூட்டுகிறார். இதனால் மாணிக்க வாசகர் அடைந்த பயன் என்னவென்றால், இறைவனாகவே முன்னின்று ஆட்கொண்டதால் அதனை எளிதாக ஒதுக்கி விடாமல் குருநாதர் சொன்ன வழியே வாழ்ந்ததாகவும் பெறப்படுகிறது. இறைவன் நம் எல்லோர் உடம்புக்குள் இருந்தும் நம்மை ஒரு கண பொழுதேனும் நம்மை விட்டு பிரியாமல் காத்தருள் செய்கிறார். நாமும் அன்போடு வாழ்ந்து அவன் அருளை பெற திருவாசகம் அளித்த மாணிக்க வாசகரின் ஆன்மீக வழியை பின்பற்றுவோமாக. உடையாள் உந்தன் நடுவிருக்கும் உடையாள் நடுவுள் நீ இருத்தி அடியே நடுவுள் இருவீரம் இருப்பதானால் அடியே நான். உடையாள் உந்தன் நடுவிருக்கும் உடையாள் நடுவுள் நீ இருத்தி அடியே நடுவுள் இருவீரம் இருப்பதானால் அடியே நான். முன்னின்றாண்டாயனை முன்னம் யானும் மதுவே முயல்வுற்று பின்னின்றேவல் செய்கின்றேன் பிற்பட்டொழிந்தேன் பெம்மானே. உடையாள் உந்தன் நடுவிருக்கு உடையாள் நடுவுள் நீ இருத்தி அடியே நடுவுள் இருவீரம் இருப்பதானால் அடியே நான். உகந்தானே அன்புடையடிமைக்கு உருகா உள்ள துணர்விழியே ஜகந்தானறிய முறையிட்டால் தக்கவாரென்றென்னாரோ. உடையாள் உந்தன் நடுவிருக்கும் உடையாள் நடுவுள் நீ இருத்தி அடியே நடுவுள் இருவீரம் இருப்பதான அடியே நான். அருளாதொழிந்தான் அடியேனை அஞ்சேல் என்பார் ஆரிங்கு பொருளா என்னை புகுந்தாண்ட பொன்னே பொன்னம்பல கூத்தா. உடையாள் உந்தன் நடுவிருக்கும் உடையாள் நடுவுள் நீ இருத்தி அடியே நடுவுள் இருவீரம் இருப்பதான அடியே நான். நெருங்கும் அடியார்களும் நீயும் நின்று நிலவி விளையாடும் மருங்கே சார்ந்து வர எங்கள் வாழ்வே வா என்றருளாயே. உடையாள் உந்தன் நடுவிருக்கும் உடையாள் நடுவுள் நீ இருத்தி அடியே நடுவுள் இருவீரம் இருப்பதான அடியே நான். பல்கால் உன்னை பாவித்து பரவி பொன்னம் பலம் என்றே ஒல்கா நிற்கும் உயிர்க்கிறங்கி அருளா என்னை உடையானே. உடையாள் உந்தன் நடுவிருக்கும் உடையாள் நடுவில் நீ இருத்தி அடியே நடுவுள் இருவீரம் இருப்பதான அடியே நான். இந்த அருமையான வாய்ப்பை எங்களுக்கு அளித்த மகளிர் மாநாட்டு ஒருங்கிணைப்பாளர் திரு இளங்கோவன் அவர்களுக்கும் மாநாட்டு நிகழ்வுகளை திறம்பட நடத்துகின்ற குழுவினருக்கும் மதுரை மகளிர் சங்கத்தினரின் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.